ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 4 நாட்கள் நீர் செய்த எல்லா கிரியைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலே கூடி வந்திருக்க உடைய பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உடைய பலத்தினால் இடைகட்டி வழிநடத்தி காத்துக்கொள்ளும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. மீண்டும் முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுவித்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சறுக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்கள் சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. அருமையானவர்களே, லூக்கா இதே வசனங்கள் லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. லூக்கா 4. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுகுண்டவர்களுக்கு குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசாபிப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது தேவ ஆவியானவர் எதற்காக நம் மீது வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடன் கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறாராயும், பிசாசின் வல்லமை